نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم على سرر موضونة متكئين عليها متقابلين يطوف عليهم ولدان مخلدون بأكواب وآباريك وكأس من معين لا يصدعون عنها ولا ينزفون وفاكهة مما يتخيرون صدق الله العظيم. الحمد لله. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கிருபையின் காரணமாக சங்கை மிகுந்த ரமலானுடைய மாதத்திலே இறுதி பத்திலே லைலத்துல் கத்ருடைய நாட்களை எதிர்பார்த்து அமல் செய்து கொண்டிருக்கிற காலத்திலே நாம் எல்லோரும் இந்த இடத்திலே சந்திக்கிறோம். நம் அத்தனை பேருமே எங்களுடைய நோக்கம் இந்த துனியாவினுடைய வாழ்வு முடிந்ததற்கு பின்னால் நாம் மறுமையிலே எழுப்பப்படுவோம். அந்த மறுமையிலே எழுப்பப்படுகிற நேரத்திலே நாம் அனைவருமே உயர்தரமான சொர்க்கலோகத்துக்கு செல்ல வேண்டும். இஸ்லாத்தினுடைய அடிப்படையான நோக்கமே இந்த உலகத்திலே மனிதனுக்கு வாழ்வை கொடுத்ததும் இந்த உலகத்திலே அல்லாஹ் பல்வேறு விதமான கட்டளைகளை தந்திருப்பதும் இந்த உலகத்திலே நபிமார்களை ரசூல்மார்களை கண்ணியமான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படியெல்லாம் அனுப்பி தந்ததனுடைய நோக்கம் மறுமையிலே மனிதன் வெற்றி பெற வேண்டும், மறுமையில் நாம் வெற்றி அடைய வேண்டும். அந்த வெற்றி என்ன? ஒரு மனிதனுடைய இறுதி வெற்றி அவன் சொர்க்கலோகம் செல்வதுதான். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஜன்னா வ நஊது பிக மினன் நார் அடிக்கடி ஓதிக்கொண்டிருக்கிற, குறிப்பாக ரமலானுடைய காலத்திலே அடிக்கடி உலமாக்கள் மூலமாகவும் சகோதரர்கள் நீங்களும் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான வார்த்தைகள் அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஜன்னா, யா அல்லாஹ் எங்களுக்கு சுவர்க்கத்தை தந்து விடு, வ நஊது பிக மினன் நார் நரகத்தை விட்டு விடுதலை தா, அல்லாஹும்ம அத்கினா மினன் நார் நரகத்தை விட்டு விடுதலை செய்து விடு, வ அத்கில்னல் ஜன்னா உயர்வான சுவர்க்கத்தின் நுழைய வைத்து விடுவாயாக. பல வார்த்தைகளிலே இந்த சுவர்க்கத்தை கேட்க வேண்டும், சுவர்க்கத்தை ஆசை வைக்க வேண்டும், அதற்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டும் என்றுதான் உயர்தரமான குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அவ்விதமாக சுவர்க்கத்தின் பக்கம் ஆசை வையுங்கள், சுவர்க்கத்திற்காக அமல் செய்யுங்கள் என்று மட்டும் அல்லாஹ் சொல்லிவிடவில்லை. அந்த சுவர்க்கம் என்று சொன்னால் என்ன, சுவர்க்கம் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? குர்ஆனிலே அடிக்கடி எந்த நேரமும் மனிதர்களுக்கு முஃமின்களுக்கு அல்லாஹ் உற்சாகமூட்டுகிறான். இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி ஃபலஹும் ஜன்னாத்துன். எந்த நேரத்திலும் குர்ஆனை ஓதுகிற நீங்கள் பார்ப்பீர்கள், இன்னல்லதீன ஆமனு, எந்த மனிதன் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறானோ, லஹும் ஜன்னாத், அவனுக்கு சுவனம் இருக்கிறது, சுவர்க்கம் இருக்கிறது என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லி மக்களை அல்லாஹ் உற்சாகமூட்டிக் கொண்டிருக்கிறான், மக்களை அல்லாஹ் ஆர்வப்படுத்தி கொண்டிருக்கிறான். இந்த இடம் இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது, அதற்கு நீங்கள் போக வேண்டும், தயாராகுங்கள், அதற்குரிய அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றுங்கள் என்று அவன் வழிகாட்டி கொண்டிருக்கிறான். அவ்விதமான அந்த சொர்க்கத்தை பற்றியும் அது எப்படிப்பட்டது,
சுவர்க்கம் என்பது என்ன, அதிலே என்னென்ன இருக்கிறது என்பதையும் அல்லாஹ்வினுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லித் தந்திருக்கிறார்கள். உயர்வான மேலான குர்ஆனும் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறது. அருமையான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற பொழுது சொன்னார்கள், சுவர்க்கம் என்பது அதிலே இருக்கக்கூடிய இன்பங்கள் என்பது என்ன தெரியுமா? மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்ணுமே கண்டிராத இன்பங்கள் அங்கே இருக்கிறது. மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்ணுமே கண்டது இல்லை. வலா உதுனுன் சமிஅத், எந்த காதுமே கேட்டது இல்லை. எந்த கண்ணுமே கண்டது இல்லை, எந்த காதுமே கேட்டது இல்லை. வலா ஹத்தர அலா கல்பி பஷர், எந்த மனிதனுடைய கற்பனையிலும் வந்ததில்லை. நாம் உலகத்துல நாம சந்தோஷப்படுறது எப்படி? கண்ணால பார்த்து சந்தோஷப்படுறோம், காதால கேட்டு சந்தோஷப்படுறோம், அது நாவினால சுவைச்சு சந்தோஷப்படுறோம். ஒன்றுமே இல்லைன்னு சொன்னா பேசாம உட்கார்ந்து கொண்டு கற்பனை பண்ணி கொண்டு சந்தோஷப்படுறோம். கற்பனை ஒன்றுமே இல்லை, பேசாம ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு இவர் பெரிய ராஜ வாழ்க்கை வாழ்ற மாதிரி இவர் கற்பனை பண்ணி அதனோட சந்தோஷம். அல்லாஹ் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதனுடைய கற்பனைக்கு கூட வரமாட்டார். மனிதனுடைய கற்பனைக்கும் வர கற்பனை வர மாதிரி இப்ப நாங்க 19 பேர் இருந்தோம்னா ஒவ்வொருடைய கற்பனையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருவருடைய அனுபவம், ஒவ்வொருடைய வசதி வாய்ப்பு இவைகளை வச்சு கற்பனை வரும். ஆனால் இந்த கற்பனையிலும் சிந்தனையிலும் வராத அளவுக்கு அந்த சுவர்க்கத்தினுடைய இன்பங்கள் இருக்கின்றன என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவான முறையிலே எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, ஏனென்று சொன்னால் சுவர்க்கத்தை பற்றி நாம் அறிய வேண்டும். சுவர்க்கத்திலே என்ன இருக்கிறது, அதற்குத்தான் நாம் உழைக்கிறோம். பகலெல்லாம் நோன்பு நோற்று பல சிரமங்களுக்கு மத்தியில் பஜாரிலே இருக்கிற நீங்கள் காலையிலே இருந்து மாலை வரைக்கும் உங்களுடைய வேலை வெட்டிகளை எல்லாம் செய்து கொண்டு அதற்குள்ளே தொழுது கொண்டு நோன்பு வைத்துக் கொண்டு எத்தனையோ பிரச்சனைகள் சிரமங்களை சந்தித்துக் கொண்டு நோன்பு வைத்து சிரமப்படுகிறோம் என்று சொன்னால் நோக்கம் உயர்தரமான சுவர்க்கத்தை அடைவதுதான். இரவெல்லாம் நின்று வணங்குகிறோம், தராவீஹ் என்று நாம் தொழுகிறோம், கியாமுல் லைல் என்று தொழுகிறோம், இன்னும் நிறைய தொழுகைகளை, தஸ்பீஹ் தொழுகை, இது போன்ற நிறைய விஷயங்களை நாம் செய்கிறோம். இவ்வளவு கஷ்டப்படுவது எதற்காக? அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள. அப்படியான அந்த சுவர்க்கத்தை பற்றி சூரத்துல் வாக்கியாவிலே அல்லாஹ் சொல்கிற சில விஷயங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். குர்ஆனிலே எல்லா இடத்திலும் பல இடத்திலுமே அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். சூரத்துல் வாக்கியாவிலே அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அதாவது 10வது வசனத்திலே இருந்து அல்லாஹ் துவங்குகிறான். சுவர்க்கத்தினுடைய வஸ்ஸாபிகூன ஸாபிகூன், யாரெல்லாம் அந்த நன்மையான காரியங்களை செய்து அல்லாஹ்வின் பக்கம் முன்னேறி விட்டார்களோ, அல்லாஹ்வின் பக்கம் முந்தி விட்டார்களோ, அந்த மக்கள் எப்படி இருப்பார்கள்? உலாயிகல் முகர்ரபூன், அவர்கள் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்களாக இருப்பார்கள். அதாவது மறுமையினுடைய அந்த சோதனைகள், அந்த பரீட்சைகளை எல்லாம் பாஸ் பண்ணி அவர்கள் முன்னிலைக்கு போய்விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் உலாயிக்கல் முகர்ரபூன், அவர்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக இருப்பார்கள். ஃபீ ஜன்னாத்தின் நஈம், அவர்களுக்கு சுவர்க்கம் வழங்கப்படும். அவ்விதம் சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த சுவர்க்கம் என்று சொன்னால் என்ன, ஏதோ ஒன்று என்பது அல்ல, அந்த சுவர்க்கத்திலே இருக்கிற இன்பத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பெரும்பாலும் எல்லோருமே விரும்புவது என்ன? நல்ல சொகுசா வாழணும். எல்லாரும் விரும்புறது என்ன? நம்முடைய வீடுகளை நாம் அமைத்துக் கொள்கிற முறை என்ன? நல்ல முறையிலே சொகுசாக, நல்ல ஒரு அதாவது இருப்பதற்குரிய நல்ல சொகுசான சோபாக்கள், உயர்ந்த கதிரைகள், நல்ல அழகான தரமான இவைகள் இருக்கணும். அதே போல படுக்கிறதுக்குரிய இடம் நல்லதாக இருக்கணும். அதே போல சாப்பாடுகள் தரமானதாக இருக்கணும். இப்படித்தான் நாம எல்லாருமே நினைக்கிறோம், அதற்குத்தான் உழைக்கிறோம். இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஆரம்பத்திலே பாருங்கள், அதாவது சொர்க்கத்திலே நுழைந்தவர்களுக்கு அலா சுருரிம் மௌலூனா, அவர்களுக்கு நேர்த்தியாக உயர்தரமாக அமைக்கப்பட்ட சோபாக்கள் இவைகள் எல்லாம் இருக்கும். அது ஒரு பெரிய மாளிகை என்று எடுத்துக்கொள்ளுங்க. அந்த மாளிகையிலே அவர்கள் அலா சுருரிம் மௌலூனா,
அவர்களுக்கு மிக அழகான முறையிலே நேர்த்தியான உயர்ந்த குவாலிட்டியாக கண்ணை கவருகிற அளவுக்கு அமைக்கப்பட்ட நவீன டிசைன்களிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அளவுக்கு தரமான கதிரைகள் புட்டுவங்கள் என்று நாம சும்மா சொல்லுவோமே, அப்படிப்பட்ட அழகான அமைப்பிலே அங்கே போடப்பட்டிருக்கும். அதிலே அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். முத்தகீன அலைஹா, அந்த சோபாக்களிலே சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு இதைத்தானே நம்ம விரும்புறோம். பெரிய ஆக்களுடைய வீட்டிலேயோ பெரிய பெரிய இடங்களிலேயோ போனால் சும்மா சாஞ்சி உட்கார்ந்து காலுக்கு மேல கால் போட்டு உட்கார்ந்து இருந்தா அதே ஒரு பெரிய ஒரு அவர்களுக்கு ஒரு கௌரவம், அவர்களுக்கு ஒரு பெரிய தன்மை உலகத்திலே இருக்கிறது. இந்த இடத்திலே அல்லாஹ் சொல்றான் முத்தகீன அலைஹா, அந்த சோபாக்களில் சாய்ந்து கொண்டிருப்பார்கள். சாய்ந்து கொண்டு முத்தகாபிலீன், நண்பர்களுடனும் குடும்பத்தாருடன் உறவினர்களுடன் அவர்கள் கதைத்துக் கொண்டிருப்பார்கள். பெரிய அழகான சோபாக்கள் போடப்பட்டிருக்கும். நண்பர்களோ கூட்டாளிகளோ அல்லது குடும்பத்தை சேர்ந்தவர்களோ சொர்க்கம் போனவர்கள் இப்படியெல்லாம் உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டு கதைத்துக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலே யதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதுன், இவ்விதமாக பேசிக் கொண்டிருக்கிற நேரத்திலே சின்ன குழந்தைகள், அழகான சிறுவர்கள் அங்கே வருவார்கள். யதூஃபு அலைஹிம், அவர்களுக்கு அருகாமையிலே இப்படி சுற்றி வருவார்கள். வில்தானுன், அவர்கள் அழகான குழந்தைகள். முஹல்லதூன், அவர்கள் என்றும் அந்த இளம் பருவத்திலேயே இருப்பார்கள். அவர்கள் வயது போக மாட்டார்கள். அதாவது பார்ப்பதற்கு அழகான பிள்ளைகள். இன்றைக்கு நாம் ஒரு பக்கம் சொன்னால் பெரும் பெரும் டூரிஸ்ட் ஹோட்டல்களிலேயோ அல்லது பெரிய கல்யாண மண்டபங்களிலேயோ அந்த சாப்பாடு பராமரிக்கிறதுக்கு கூட இன்றைக்கு அழகான பெண்களை பயன்படுத்துவதை பார்க்கிறோம். அழகான பெண்களை பயன்படுத்தி இன்றைக்கு அந்த விஷயங்கள் செய்வதை பார்க்கிறோம். இந்த இடத்திலே அழகான சிறுவர்கள், யாரு கண்டாலுமே ஒரு அன்பு வரக்கூடிய, இரக்கம் வரக்கூடிய, அவரோட பேசணும் என்று வரக்கூடிய அழகான சுத்தமான தூய்மையான அப்படி பிள்ளைகள் வந்து கொண்டிருப்பார்கள், சுத்தி கொண்டு வருவார்கள். அவர்கள் வருகிற பொழுது எதற்கு வாராங்கன்னு சொன்னா சொர்க்கவாதிகளுக்கு பணிவிடை செய்வதற்கு. அவர்கள் வருகிற நேரத்திலே அவர்கள் மிகப்பெரிய ட்ரே போன்றவைகளை வைத்திருப்பார்கள். அந்த ட்ரேயிலே அதாவது பானங்கள் நிரப்பப்பட்டதாக அதில் கேத்தல் போன்றவைகள், கூஜாக்கள் போன்றவைகள் வைக்கப்பட்டிருக்கும், கிளாஸ் போன்றவைகள் வைக்கப்பட்டிருக்கும். இவைகள் அனைத்திலுமே மிக சிறந்த பானங்கள் அங்கே நிரப்பப்பட்டிருக்கும். அவைகளை அப்படியே எடுத்துக்கொண்டு வருவார்கள். எப்படி வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளிகளை நாம் உயர்ந்த பானங்கள் நல்லவைகளை வைத்து நாம் வரவேற்றால் ரொம்ப நல்லா கவனிச்சாரு இன்றைக்கு நம்ம சொல்லுவோம். அதே நேரத்திலே வந்திருக்கக்கூடியவருக்கு உடஞ்ச கோப்பையில கொடுத்தால், ஊத்தையான பியான்ல கொடுத்தால் என்ன செஞ்சார் இவர் அப்படி நாம சொல்லிடும். இது ரொம்ப குவாலிட்டியா மிகச் சிறப்பான அந்த கிளாஸ் கோப்பைகள் இவைகள் எல்லாம் கொண்டு வரப்படும். அந்த மிக சுவையான மனமான அழகான பானங்கள் நிரப்பப்பட்டவைகள் கொண்டு வரப்படும். வேறு இடத்திலே ஹதீஸிலே வருகிறது, இவர்கள் இப்படி எடுத்துக்கொண்டு வருவாங்களாம். எடுத்துக்கொண்டு வார நேரத்துல இப்ப 4-5 பேர் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒருத்தர் விரும்புறாரு பால் தான் அவருக்கு விருப்பம், பால் குடிக்கணும். ஒருத்தர் விரும்புறாரு ஒரு ஜூஸ், ஒரு மாங்காய் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் குடிக்கணும் அல்லது மேங்கோ ஜூஸ் ஒன்று குடிக்கணும்னு நினைக்கிறாரு. அவரு கிட்ட வரக்குள்ள அது அங்க நிறைஞ்சிருமா. இது நவீன, இன்னும் நான் நினைக்கிறேன் உலகத்திலையும் வந்திருக்க இந்த அளவுக்கு நவீனத்துவம். ஊத்தி கொண்டுதான் வரணும், அங்க இருந்து ஊத்தி கொண்டுதான் இப்ப வராங்க. அங்கே வருது எப்படின்னு சொல்லி இப்படி வர்றதுக்குள்ள இவரு ஆப்பிள் ஜூஸ் தான் விரும்புறாருன்னா உடனே அங்க ஃப்ரெஷ் ஆகி அது நிறைஞ்சிரும். இவருக்கு மாதுளங்க நிறைஞ்சிரும், இவருக்கு மாங்காய் நிறைஞ்சிரும். அப்படி கொடுப்பார்கள். அந்த அளவுக்கு நவீனத்துவ அமைப்பிலே அங்கே சொர்க்கத்திலே பரிமாறப்படும். அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இந்த உலகத்திலே இதுவரைக்கும் அவ்விதமான டூரிஸ்ட் ஹோட்டல்கள்ல வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பெரிய அமைப்புல அங்கே செய்யப்படும்.
இப்ப இந்த பானங்கள் எல்லாம் கொடுக்கிற நேரத்திலே இவைகள் எல்லாம் குர்ஆனுடைய வசனம், எங்களுக்காக வேண்டி அல்லாஹ் சொல்லித் தருகிற இப்படிப்பட்ட விஷயம். அப்பா சொர்க்கம் என்றா நீங்க நினைச்சு கொள்ளாதீங்க என்னத்தையோ ஏதோ ஒன்று சொல்லி ஏதோ ஹஜ்ரத் மாரு சொல்றாங்க ஏதோ ஒன்று சொல்றாங்க அப்படின்றதல்ல. குர்ஆனுடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் அந்த பானங்கள் சுவையாக இருக்கும், மணமாக இருக்கும், கலராக இருக்கும், உள்ளத்து அதாவது கண்ணு சொல்லுவார்கள் கண் திண்டதற்கு பின்னால் அந்த இது செய்து நாவு குடிக்கணும், கண்ணால பார்த்தோன்னே அதுல டேஸ்டும் அதனுடைய இது அந்த அளவுக்கு அழகா இருக்கேன். அவ்விதமான செஞ்ச அந்த பானங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவைகளை எல்லாம் ரொம்ப ருசி மனம் இனிப்பு எல்லாம் கூடி கடைசியில தலை சுத்துக்கிற சுத்து வந்துருமாடு கேட்டால் அப்படி ஒன்றும் வரமாட்டாது. வலா யுஸத்தஊன அன்ஹா, அதை அவர்கள் பரிமாறினால் குடித்தால் தலைவலி வரமாட்டார். வலா யுஸத்தஊன அன்ஹா, தலை சுத்துறதோ தலைவலியோ வரமாட்டாதே. வலா யுன்ஸிஃபூன், அது மட்டுமல்லாமல் அவர்களுக்குரிய இப்படி சிலவங்க இன்றைக்கு பெரும்பாலும் மதுபானங்களை குடிச்சேன்னு சொன்னா அவனுக்கு தலை சுத்து வந்துடும், அவனுக்கு சக்தி போக ஆரம்பிச்சிடும், அவனுக்கு பிரச்சனைகள் வந்துடும். அதுக்கு பிறகு அங்க உள்ளவனை அடிச்சு கொண்டு பிடிச்சு கொண்டு எல்லாம் செய்வாங்க. இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான் அவர்களுக்கு தலை சுத்தும் வரமாட்டா, அவர்களுக்கு பிரச்சனையும் வரமாட்டா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை தக்கமும் பிடிக்க மாட்டான். அந்த அளவுக்கு அவங்க ஒரு இன்பமயமாக இனிமையாகவே அவர்கள் இருப்பார்கள். இது இந்த பானங்கள் எல்லாம் கொடுக்கப்படும். வஃபாக்கிஹத்தின் மிம்மா யதஹய்யரூன், அவர்களுக்கு ஃபாக்கிஹா அதாவது பழங்கள் கொடுக்கப்படும். பழங்கள் மிம்மா யதஹய்யரூன், அவர்கள் விரும்புகிற பழம் கொடுக்கப்படும். நாங்க 10 பேர் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தா இப்ப நாம இந்த வெட்டி வச்சதான் நம்ம தின்ன வேண்டியிருக்குது, தாளத்தை தான் தின்ன வேண்டியிருக்குது. சொர்க்கத்தில் நாம் 10 பேர் இருந்தால் நாம் எதை விரும்புகிறோமோ அந்த பழங்கள் எல்லாம் அவருக்கு அப்படியே உடனடியான முறையிலே அவர்களுக்கு கொடுக்கப்படும். வஃபாக்கிஹத்தின் மிம்மா யதஹய்யரூன், அவர்கள் விரும்பக்கூடிய பழம் அங்கே கொடுக்கப்படும். இவைகள் பழங்கள் அடுத்தபடியாக அந்த சகனிலே அந்த பியானுக்கு வரும். வலஹ்மின் தைரின் மிம்மா யஷ்தஹூன், அவர்களுக்கு அதாவது அவர்கள் விரும்பக்கூடிய இறைச்சி வகை அவர்களுக்கு கொடுக்கப்படும். அவர்கள் விரும்பக்கூடிய இறைச்சி எந்த டேஸ்ட்ல வேணுமோ எந்த முறையில வேணுமோ. இன்றைக்கு தான் நம்ம எல்லாம் பார்க்கிறோமே, ரோட்டு வழியே எல்லா இடத்துலயும் நவீனமா புதுசு புதுசா டேஸ்ட்களை போட்டு கொடுத்து கொண்டிருக்கிறாங்களே, அதே மாதிரி உங்களுக்கு எந்த டேஸ்ட்ல வேணுமோ அந்த டேஸ்ட்ல உங்களுக்கு கொடுக்கப்படும். வலஹ்மின் தைரின் மிம்மா யஷ்தஹூன், அவர்கள் விரும்பக்கூடிய அந்த பறவைகளுடைய இறைச்சிகள் கொடுக்கப்படும். இங்கே பெரிய மிருகங்களை அதாவது அல்லாஹ் சொல்லாம பறவைகள் என்று சொல்றதுக்கு முக்கியமான காரணம் ஏனென்றால் பறவைகளுடைய மாமிசம் மனிதன் விரும்புகிறான். இன்றைக்கு ஆடு மாடு என்பதை விட கோழியை மனிதன் நிறைய விரும்புகிறான். அதே போல இவர்கள் என்னென்ன விரும்புவார்களோ அவைகள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த சிறுவர்கள் வருவார்கள். இதுதான் அந்த ஆயத்தினுடைய முடிவு. இவைகள் எல்லாவற்றையும் இங்க குடிக்கிறதுக்கு தேவையான பானங்கள், பல வர்க்கங்கள், மற்ற இறைச்சி போன்றவைகள், மாமிசங்கள், இவைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த சிறுவர்கள் நடமாடி வருவார்கள். நீங்க உங்களுடைய சோபாவிலே உட்கார்ந்து கொண்டு சாப்பிடுவதும் குடிப்பதும் தான் அவர்களுக்கு வேலை. இதுதான் இன்பம். இதைத்தானே மனிதன் விரும்புறது, இதைத்தான் மனுஷன் உலகத்துல விரும்புறான். யாரை கேட்டாலும் இப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும். ஆனால் நீங்க எவ்வளவு துண்டாலும் எவ்வளவு நேரம் இருந்தாலும் எவ்வளவு பேசிக்கொண்டிருந்தாலும் உங்களுக்கு அது போர் அடிக்க மாட்டாது. அதான் சொர்க்கத்துல விஷயம். இப்ப நாம சாதாரண ஒன்று சாப்பிட்டோம்னா போதுமா போதுமா, ஆனால் அங்கே நான் இவ்வளவு துண்டாலும் அவருக்கு அதை தெவிட்ட மாட்டாது, வானம் என்ற நிலை வர மாட்டாது. போதும் என்ற போதும் என்றால் இவரா போதுமாய் கொண்டாட்டான், வெறும் மேல அந்த வெறுப்பொன்றும் வர மாட்டாது. இப்படி நடந்து கொண்டிருக்கு, இப்படி நடந்து கொண்டிருக்கும். இவைகளுக்கு நடந்து கொண்டிருக்கக்குள்ளே இன்னும் கொஞ்ச நேரம் போகக்குள்ளே வஹூருன் ஈன் கஅம்சாலில் லுஉலுஇல் மக்னூன், அவர்களுக்கு என்று அல்லாஹ்வினால் நிர்ணயிக்கப்பட்ட ஹூருலீன்கள் அங்கே வருவார்கள். அழகாக உட்கார்ந்து, இதை விட என்ன வேணும்? உலகாக உட்கார்ந்து இருக்கிறாங்க, சாப்பாடு அதே நேரத்தில் பேசிக்கொண்டிருக்க, இதெல்லாம் முடிஞ்சு போக அங்கு ஹூருலீன்கள் வருவார்கள். அவருக்கு என்று சொல்லி அல்லாஹ்வினால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த சுவர்க்கத்தினுடைய பெண்கள் வருவார்கள். அந்த பெண்களை பற்றி அல்லாஹ் ஒரே வார்த்தையில சொல்லிடுறான்,
அப்படி இப்படி, அதாவது அந்த பெண்ணுடைய முகம் இப்படி அழகு, தலை இப்படி அழகு, கொண்டை இப்படி அழகு, அப்படி இப்படி என்று சொல்றத எல்லாத்தையும் விட்டுட்டு கஅம்சாலில் லூலுஇல் மக்னூன், அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் மூடி வைக்கப்பட்ட முத்துக்களை போன்று இருப்பார்கள். மூடி வைக்கப்பட்ட முத்துன்றது பல பலன்னு இருக்கக்கூடிய சாமான் இல்லையா, முத்து என்று சொல்றது. அந்த முத்தை எடுத்து ரொம்ப பெக் பண்ணி கவனமாக ஒரு கீறல் விழுந்துடாம ரொம்ப எப்படி மூடி வைக்கப்பட்ட முத்துக்களை போன்று இருப்பார்கள் அவர்கள். அந்த அளவுக்கு அழகு, அந்த அளவுக்கு அவர்களுடைய முகத்தில் இருந்து பாதம் வரைக்கும் அவர்களுடைய அழகு, முன்னில் இருந்து பின் வரைக்கும் அவர்களுக்குரிய அழகு, அவர்களுடைய அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் வருவார்கள். அதிலே சொல்லப்படுவது ஒரே வார்த்தை என்னென்றால், அந்த பெண்களுடைய ஹூருல் ஈன்கள் அவர்கள் சாதாரணமாக எச்சு துப்பினால் கூட கடல் கூட அது இனிப்பாக மாறிவிடும் என்று ஹதீஸ்களிலே வருகிறது. அதான் மூடி வைக்கப்பட்ட முத்துக்களை போன்றவர்கள் வருவார்கள். இப்படி எல்லாம் வருவார்கள். இவைகள் எல்லாம் எதற்காக, யாருக்கு? இதுதான் விஷயம். இதெல்லாம் யாருக்கு? ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன், அதாவது அவர்கள் செய்த நன்மைகளுக்குரிய ஜஸாஅன் கூலியாகத்தான் இதை நாம் கொடுக்கிறோம். அதாவது இதெல்லாம் கொடுத்த, இந்த சாப்பாடு கொடுத்தது, அது செஞ்சு இது செஞ்சது யாரு இருக்கு? ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன், அவர்கள் செய்த நன்மைகளுக்குரிய கூலி. அதுதான் நமக்கு அல்லாஹ் எந்தெந்த கட்டளைகளை சொன்னானோ, தொழுகையில் இருந்து நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, அதே போல மற்ற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய தான தர்மங்கள், ஒரு மனிதனுடன் பேசுவது, கதைப்பது, அல்லாஹ்வும் ரசூலும் எதையெல்லாம் நமக்கு சொல்லி தந்தார்களோ இதை நீங்கள் செய்ததற்கு ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன், அவர்கள் செய்ததற்கு கூலியாகத்தான் இவற்றை நாம் கொடுக்கிறோம் என்று சொல்லிட்டு, அதாவது அடுத்தும் அல்லாஹ் தொடர்றான். அந்த சொர்க்கத்துல லா யஸ்மஊன ஃபீஹா லக்வம் வலா தஅசீமா, சொர்க்கம் அப்படின்னு சொன்னா ரொம்ப கூலா இருக்கும், எந்த சத்தமும் அங்க இருக்காது. லா யஸ்மஊன ஃபீஹா, அந்த சுவர்க்கத்திலே அவர்கள் கேட்க மாட்டார்கள். லகுவன், எந்த வீண் பேச்சையும் கேட்க மாட்டார்கள். வலா தஅசீமா, எந்த விதமான பாவங்களை உருவாக்குகிற, சண்டதக்கங்களை உருவாக்குகிற, வெறுப்புகளை, கோபதாபங்களை உருவாக்குற எந்த பேச்சையும் கேட்க மாட்டார். இப்ப நாம வெளியே போன சிரிக்க நமக்கு என்ன செய்யும்? ஒவ்வொன்று காதல முழும், எல்லாம் வரும், கோபம் வரும், வெறுப்பு வரும், சண்டை வரும், தக்கம் வரும், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. ஆனால் சொர்க்கத்தில் இருக்கிற நேரத்தில் லா யஸ்மஊன ஃபீஹா லகுவன், எந்த வீணான பேச்சுக்களும் இருக்காது. வலா தஅசீமா, பாவங்களை உருவாக்குகிற எந்த இதுவும் இருக்க மாட்டாது. பேசினால் எந்த நேரமுமே இல்லா கீலன் சலாமன் சலாமா, எந்த நேரமும் அமைதியான பேச்சு, அன்பான பேச்சு, இரக்கமான பேச்சு, ஒவ்வொருவரை நேசிக்கின்ற பேச்சு, சலாம் சலாம் என்ற அடிப்படையிலே அந்த பேச்சை கேட்கிற பொழுதே உள்ளமெல்லாம் குளிர்ந்து போகும். அந்த பேச்சை கேட்கிற நேரத்திலே திரும்பி அந்த மனிதனுடன் பேசணும் என்ற ஆசை வந்துவிடும். அந்த அளவுக்கு அமைதியும் சாந்தமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் எல்லாம் கலந்த மக்கள் அங்கே உறவாடி கொண்டிருப்பார்கள். இவர்கள் இப்படியான முறையில் அந்த சுவர்க்கலோகத்தினுடைய நிலைமை இருக்கும். இது இப்படி இருக்க இன்னும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய, அதாவது நல்ல கனிவர்க்கங்கள், பெரும் பெரும் மரங்கள் இருக்கும். பொதுவாக அரபிகளிடத்திலே மிக விசேடமான ஒரு பழம் என்னென்று சொன்னா இலந்த பழம். விளந்த பழம் நமக்கு அதிகமானவங்க கண்டு மிரிக்க மாட்டாங்க. அது நம்ம நாட்டில் இருக்கக்குள்ள இருந்து சும்மா சின்ன இந்த பெரலிக்க சைஸ்ல தான் இருக்குது. ஆனால் நீங்க மக்காவுல மதீனாவுல போனவங்க எடுத்து பார்த்திருப்பீங்க, நல்ல பெரிய காய், பார்க்கறதுக்கு பச்சை காய் எடுத்து திண்டு பார்த்தாலே ருசியாயிருக்கு. இந்த இடத்துல அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுறான், அவர்கள் என்ன செய்வாங்க அங்க சொர்க்க லோகத்திலே, ஃபீ சித்ரின் மஹ்லூத், அதாவது முள்ளு இல்லாத இலந்தை மரத்துக்கு அடியில் இருப்பார். இலந்தை மரத்துக்கு முள்ளு இருக்கு, முள்ளு இல்லாத இலந்தை மரத்தினுடைய அடியில் இருப்பார்கள். இலந்தை மரம் என்று சொல்றது அதனுடைய மரத்திலிருந்து, இலையிலிருந்து, பழத்திலிருந்து எல்லாம் உடல் ஆரோக்கியத்தை தரும். அதனாலதான் அந்த காலத்துல கிதாபுகள்லையும் சொல்லப்பட்டிருக்கிற மையத்து குளிப்பாட்டும் போது இழந்த இலைய என்ன செய்வாங்க, பிச்சு அவங்க அவிச்சோ அல்லது உடம்புல பூசியோ மையத்து குளிப்பாட்டுறது ஒரு சுண்ணத்து மீதி.
அப்ப இலந்தை என்று சொல்றது அவ்வளவு முக்கியமான ஒரு மருந்து. மிகப்பெரிய அந்த முள்ளு இல்லாத இலந்தை மரத்தருகில் இருப்பார்கள். அது மட்டுமல்ல, இலந்தை நமக்கு அவ்வளவு பெருசு இல்லை. வதல்ஹிம் மந்தூத், இன்னும் அவர்கள் இருப்பார்கள், அதாவது நீண்ட குலையுடைய வாழை மரத்துக்கடியிலும் இருப்பார்கள். நீள பெரிய வாழைப்படம், பெரிய கொலை, சும்மா அப்படி பார்க்கறதுக்கு இருக்கேன். அதுக்கு பக்கத்தில் இருப்பாங்க. பழம் அப்படியே கனிஞ்சி போய் இருக்கேன். வாழைப்பழம் இங்க இழந்த பழம் அப்படி இருக்கும். இப்படி அழகான முறையில் அமைப்புல அங்கே இருக்கும். இதெல்லாம் அல்லாஹ் சொல்றது எங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சவைகள். வாழை மரம் எங்களுக்கு தெரியும், இளந்த மரம் எங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட நிலைமையில் அவர்கள் இருப்பார்கள். அது மட்டும் இல்லாம வதில்லிம் மம்தூத், அங்கே போனு சொன்ன, இப்ப தோட்டத்துல போனால் ஒரு மரம் இருக்கும், அதுக்கு வாயின மட்டும்தான் நிழலிக்கும். மற்ற இடமெல்லாம் கடும் வெயிலா இருக்கும், சூடா இருக்கும். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான் வதில்லிம் மம்தூத், அவர்கள் நீண்ட நிழலில் இருப்பார்கள். அந்த தோட்டங்களுக்கு போனாலும் நீண்ட நிழல், அங்க வந்து நிழல்ல அவர்கள் இருப்பார்கள். வமா வதில்லிம் மம்தூதின் வமா இம் மஸ்கூபின், அது மட்டுமல்லாமல் மிக சிறப்பான குளிர்ச்சியான சுவையான தண்ணீரும் அவர்களுக்கு அங்கே கிடைக்கும். தண்ணீரும் கூட, நீண்ட பெரிய தோட்டம், கனிவர்க்கம், பழவர்க்கம், உங்களுக்கு இவைகள் எல்லாம் இருக்கிற. அது ஒரு வகையில இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேரு இப்ப கொழும்புலையோ வெளியோ இருக்கிற, வெளியூருக்கு நம்ம போறோம், நுவரெலியாவுக்கு போறோம், வேற இடத்துக்கு போறோம் என்று சொன்னா அந்த மரங்கள், அந்த தண்ணி, இது போன்ற இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். இது மாதிரி மனிதனுக்கு அங்கே கிடைக்கும். அதே வஃபாக்கிஹத்தின் கசீரா லா மக்தூஅத்தின் வலா மம்னூஆ, அவர்களுக்கு பழங்கள் கிடைக்கும். அந்த பழங்கள் முடிவடைய மாட்டாது, சீசன் முடியற இல்ல. அதே நேரத்தில் வலா மக்தூஆ, நீங்க எல்லாம் அதை தின்ன போவானு யாரும் சொல்லவும் மாட்டான். முடியில்லா, சீசன் முடியாது, எந்த நாளும் எதுவும் இருக்கும். அது மட்டுமில்லாம யாரும் வந்து அதை எடுக்காதே, இதை எடுக்காதே, அதை பிக்காதே, இதை பிக்காதே அப்படி என்று சொல்லக்கூடிய எதுவும் இருக்காது. இப்படி ஒரு அமைப்புல மிக பெரும் பிரம்மாண்டமான தோட்டம், மிகப்பெரிய அமைப்பிலே இருக்கும். அவ்விதமாக அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு அழகான விரிப்புகள் விரிக்கப்பட்டிருக்கும். இப்படியாக அவர்களுக்கு அந்த விரிப்புகள் விரிக்கப்பட்டிருக்கும். அதனுடைய சொகுசு அப்படி இப்படி அல்ல, மிக, அதாவது ஒரு திருமணம் முடித்தவர் எந்த அளவுக்கு நல்ல உயர்ந்த மெத்தைகளில் படுக்கணும், தங்கோணும் என்று நினைக்கிறாரோ, அதே நேரத்தில் அவர்களுக்கு மனைவி அங்க வந்து சேருவாரோ, அதே போல மிக சிறப்பான மெத்தைகளை எல்லாம் கொடுத்து, இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஅன், நாங்கள் இந்த ஹூருலீன்களை நாங்கள் படைத்து வைத்திருக்கிறோம். ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா உருபன் அத்ராபா, அவர்களை கன்னிகளை போன்று, அதாவது குமரு பெண்களை போன்றே இருப்போம். உருபன் அத்ராபா, ஒரே வயதிலே அவர்கள் இருப்பார்கள், ஒரே வயதிலே அவர்கள் இருப்பார்கள். இப்படியான முறையில் அவர்களுக்கு சுவர்க்கத்தினுடைய அந்த நிலைமைகளை கொடுப்போம். இன்னும் தொடர்ந்து ஆயத்து போகுது, ஆனா நேரம் முடிஞ்சிருது. இப்படியான நிலைமை சொர்க்கம். அப்ப சொர்க்கம் என்பது இதுதான். இது நாம சும்மா வாயால கேட்கறது மட்டுமல்ல. இப்ப சூரத்துல் வாக்கியாவினுடைய உங்களுக்கு இதுவரைக்கும் நான், அதாவது 28வது வசனம் வரைக்கும் சொல்லியிருக்கேன். அதற்கு பின்னால சொர்க்கத்தை பத்தி இன்னும் வருது, நரகத்தை பத்தி இன்னும் வருது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அமைப்புல தான் நாம் எல்லாரும் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம். எங்களோட நோக்கம் சொர்க்கத்தை அடைஞ்சு கொள்ளணும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க அடிக்கடி சொர்க்கத்தை கேட்டுக்கொண்டிருங்கோ, நரகத்தில இருந்து பாதுகாப்பு கேட்டுக்கொண்டிருங்கோ. சொர்க்கத்தை கேட்டுக்கொண்டே இருந்தீங்கன்னா அந்த சொர்க்கம் சொல்லுமா, யா அல்லாஹ், இந்த மனிதன் ஒரே என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறான், ஆகவே அவனையும் தூக்கி என்ன போற்று, அவனையும் கொஞ்சம் எனக்கு டைம் குடிச்சு போய் 1000 லட்சம் வந்துட்டு, சரி இந்த இவனும் கேட்கிறான், அவனையும் அமல் கொஞ்சம் குறைஞ்சாலும் சில பிரச்சனைகளை அவனுக்கு இருந்தால் அவனையும் தூக்கி உள்ளுக்கு போடுன்னு சொல்லி சொர்க்கம் அங்கே கேட்குவோம். நரகம் சொல்லுமா, அல்லாஹ் நரகத்துட்டு பாதுகாத்து யா அல்லாஹ்னு கேட்டா நரகம் சொல்லுமா, யா அல்லாஹ் அவனை மட்டும் என்னட்ட போட்டுறாரு என்ற ஒரே வானம் தான் சொல்றான். ஒரே நட்டம் பானம், அல்லாஹும் யஊதுபிக்க மின் அஸாபி ஜஹன்னம், யா அல்லாஹ் நரகத்துட்டு பாதுகாத்து யா அல்லாஹ் என்று துஆ கேட்டுக்கொண்டே இருக்கான். நரகமே சொல்லிருமா அவன வானம். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த சொர்க்கத்தை கேளுங்க, நரகத்தை நீங்க விட்டு என்ன செய்யுங்க, பாதுகாப்பு கேளுங்க என்று சொன்னாங்க. தன்னுடைய மனைவிமாருக்கு ஹஸரத் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து ஒரு நாள் துஆ கேட்டு கொண்டிருக்கிறாங்க. நபி அவங்க இப்படி உட்கார்ந்திருக்கிறாங்க, துஆ கேட்கிறாங்க. அவங்க துஆ கேட்கும் போது கேட்கிறாங்க, யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நீண்ட நாள் நான் வாழணும், எனக்கு நீ கிருபை செய். என்ன நபியோட வாழ்றது, நபிக்கு ஹிதமத் செய்யறது அந்த ஆசையில
ரெண்டாவது கேட்கிறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய வாப்பா அபூ சுஃபியான இஸ்லாத்துக்கு வந்துட வச்சிரியா அல்லாஹ். மூணாவது கேட்கிறாங்க, அதாவது என்னுடைய சகோதரர் முஆவியா அவர் இஸ்லாத்துக்கு வர வச்சிரியா அல்லாஹ். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உம்மு ஹபீபாவே நீங்க கேட்ட விஷயம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சுன்னா அல்லாஹ் கதர்ல வச்சிருக்கிறான். அதாவது என்னோட எவ்வளவு காலம் வாழுவீங்கன்றதை அல்லாஹ் நிர்ணயிச்சுக்கிறான். உங்க வாப்பா இஸ்லாத்துக்கு வருவாரா வரமாட்டாரா என்று அல்லாஹ் நிர்ணயிச்சுக்கிறான். உங்களோட சகோதரர் வருவாரா வரமாட்டார் நிர்ணயிச்சுக்கிறான். ஆனால் நீங்க கேட்டுக்கொண்டிருங்க, சொர்க்கத்தை கேளுங்க, நரகத்தொட்டு பாதுகாப்பு கேளுங்க. அதை நீங்க அடிக்கடி செஞ்சு கொண்டிருந்தால் அதுல மாற்றம் வரும். ஒருவர் பாவியாக இருந்தாலும் அல்லது நரகத்துக்கு போடப்பட வேண்டிய நிலைமையில் இருந்தாலும் இவருடைய இந்த துஆவை கொண்டு என்ன செஞ்சிடும், மாற்றங்கள் வரும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆகவே அருமையான சகோதர பெருமக்களே, சங்கையான அதாவது பிந்திய பத்தில் இருக்கிறோம். இதனுடைய ஒவ்வொரு நிமிஷங்களும் ஒவ்வொரு நாளும் அதனுடைய பரக்கத்துக்களும் ரஹ்மத்துக்களும் கண்ணியமான உலமா பெருமக்கள் உங்களுக்கு மிகச் சிறப்பாக சொல்லி தந்து கொண்டே இருக்கிறாங்க. நாம செய்ய வேண்டியது நாம் இதை அமல் செய்ய வேண்டியதுதான். இவைகளை நாம எந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறேன், நான் எந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறேன், நீங்க எந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறேன் என்று சொல்லி நாம யோசனை பண்ணணும். ஏனென்று சொன்னா மௌத்துன்றது ரொம்ப தூரம் இல்லை. மௌத்து என்று சொல்றது ரொம்ப தூரமான ஒன்று இல்லை. கொஞ்சம் இதான சொன்னா மௌத்தாயிட்டார், அல்ல கொஞ்சம் தலை சுத்து வந்துச்சான், சக்தி போச்சான், பௌத்தால போச்சான், பாத்ரூம்ல இருந்து உள்ள வந்தரா ரூஹு போச்சான். இப்படி நிறைய நாம கேட்கிறோம். இது நிறைய நடக்கிறது. அப்ப இது முடிஞ்ச சரிக்கு இந்த ரெண்டு ஒன்று ஆகிரும். மனிதன் மௌத்தான உடனே சொர்க்க நரகம் ஆரம்பமாகிரும் அவனுக்கு. அதனால இந்த விஷயங்கள் எல்லாரும் குறிப்பாக நாம இந்த சொர்க்கத்துடைய விஷயம் நரகத்துடைய விஷயத்திலிருந்து நாம் அல்லாஹ்க்கு துஆ கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதற்குரிய அமல்களை நாம செஞ்சுக்கணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் தாய் தந்தையரின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் சங்கையான சிறப்பான ரமலானுடைய மாதத்திலே பிந்திய பத்திலே இருக்கிறோம். யா அல்லாஹ் லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அந்த லைலத்துல் கத்ரிலே 1000 மாதங்களை விட சிறந்த நன்னாள் யா அல்லாஹ், அதிலே அமல் செய்த பாக்கியத்தை தந்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் நரகத்தை விட்டு பாதுகாப்பாயாக. மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அனைவருக்கும் தருவாயாக. யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மான், எங்களுடைய தாய் தகப்பன் எங்களுடைய மனைவி மக்கள் பிள்ளைகளுக்கும் மேலான அந்த சுவனபதியை தருவாயாக. யாரெல்லாம் எங்களது குடும்பங்களிலே மர்ஹூம்களாக கபராளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மேலான சுவனலோகத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, இந்த இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த பள்ளி வாசலிலே பணிபுரியக்கூடிய அத்தனை பேருக்கும் நீ கிருபை செய்வாயாக. உலமாக்கள், மாதின்மார்கள், இஹ்வான்கள், சகோதரர்கள், பணி செய்யக்கூடியவர்களுக்கு நீ கிருபை செய்வாயாக. இந்த மஹல்லாவை இந்த பள்ளிவாசலை கட்டிக்காத்து பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக. யா அல்லாஹ் இதற்கு முன்னால் இந்த பள்ளிவாசல் நிர்வாகிகளாக இருந்து இன்றைக்கு கபராளிகளாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு யா அல்லாஹ் அவர்கள் செய்த சேவைகளுக்குரிய நன்மைகளை நீ கொடுப்பாயாக. எல்லா நன்மைகளையும் அவர்களுக்கு கொடுத்து நரகத்தை விட்டு பாதுகாத்து மேலான ஜன்னத்து ஃபிர்தௌஸை அவர்களுக்கு கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய துஆக்களையும் கபூல் செய்து எங்கள் அனைவருக்கும் நீ கிருபை செய்தருள்வாயாக. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஜன்னah வ நஸ்தஜீரு பிக மினன் நார். اللهم إنا نسألك الجنة ونستجير بك من النار. اللهم إنا نسألك الجنة ونستجير بك من النار. اللهم أتقنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون.